இந்த நிகழ்விலே ஒரு சிறப்புரை இடம்பெற இருக்கிறது. சிறப்புரையினை நாம் வழங்கப் போகின்றோம். எமது நிகழ்வுக்கு சிறப்பு பேச்சாளர்களில் ஒருவராக நாம் அழைத்து எமது குறுகிய அழைப்பை ஏற்று இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். கம்பஹா மாவட்ட கஹோட்டவிட்ட ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய முன்னாள் தலைவர் அல்ஹாஜ் மௌலவி ஏஎம் அப்துல் சலாம் பலாஹி ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்கள் இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து அவர்களே இந்த மேடையிலே சிறப்பு சொற்பொழிவாற்ற வருமாறு அன்போடு நாம் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி த்தய்யிபீன த்தாஹிரீன். அம்மா பஅத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله العليم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த நிலையத்தின் தலைவர் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் அல்-ஹாஃபில் ஷாஜஹான் ஃபலாஹி அவர்களே, இந்த நிலையத்தின் ஏனைய முக்கிய உறுப்பினர்களே, சங்கை மிகு உலமா பெருந்தகைகளே, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்புமிக்க உறுப்பினர்களே, மாணவ மணிகளே, மாற்று மத சகோதரர்களே, தலைவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இளம் நெஞ்சங்களே, சிறார்களே, அனைவர்களுக்கும் சிறப்புமிக்க அல்லாஹ்வின் பேரருள் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்லாசையோடு சுருக்கமான முறையில் இந்த நிகழ்ச்சியை, இந்த உரையை நான் நிகழ்த்துகிறேன். நாம் எல்லாம் ஒரு சிறப்புமிக்க ஒரு தலைவரின் நிகழ்வுக்காக கூடியிருக்கிறோம். உலகத்திலேயே எத்தனையோ அரசியல் அதிகாரிகள் வந்து விட்டார்கள், எத்தனையோ புரட்சிக்காரருக்கெல்லாம் வந்து போய்விட்டார்கள். எந்த தலைவரை எடுத்துக்கொண்டாலும், எந்த அரசியல்வாதியை எடுத்துக்கொண்டாலும் யாரும் சொன்னது கிடையாது, உலகத்திலே நான் வாழ்ந்த மாதிரி ஒவ்வொன்று விஷயமாக நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னது கிடையாது. ஆனால் நான் சொன்ன அத்துணையும் ஒன்றும் விடாமல் பின்பற்றுவது உங்களுக்கு வெற்றிக்கு பரிகாரமாக அமையும் என்ற அமைப்பை சொன்ன ஒரே ஒரு தலைவர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற, நினைவு கூறுகின்ற ஒரு நல்ல நேரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றை நினைத்துக்கொள்ள வேண்டும். இந்த விழா ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? மாற்று மத இன ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற முறையிலும், மாணவர்களுக்கு பரிசளிக்கின்ற விடையிலும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடுகின்ற விடயத்திலும் இப்படியான ஏற்பாடுகளை ஏன் செய்யப்படுகிறது, உலகமெல்லாம் ஏன் போற்றப்படுகிறது என்பதனை இந்த ஒரு கணம் இந்த நல்ல நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒரு விடயத்தை சொல்லி வைக்கிறேன். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. உங்களுடைய வதனத்தை பார்க்கின்ற பொழுது ஆசை வருகிறது, உங்களோடு கூட இருந்து என்னுடைய காலத்தை கழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது என்று தன்னுடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியிட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, சதக்த யா அபா பக்கர், அபூபக்கரே நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். சில நாட்களுக்கு பின்னாலே இஸ்லாத்தின் எதிரி, நபிகளாரின் பரம எதிரி அபூஜஹல் சொல்லுகிறான், முஹம்மதே, உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு வெறுப்பாக இருக்கிறது, உங்கள் கூட இருப்பதற்கு வெறுப்பாக இருக்கிறது, உங்களுடைய மார்க்கம் வெறுப்பாக இருக்கிறது. இப்படி தனது வெறுப்பை, எதிர்ப்பை அவன் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமையாக சொன்னார்கள், சதக்த, நீ சொல்வது உண்மைதான் என்று சொன்னார்கள். விடயம் வேறுபட்ட விடயம், ஆனால் பதில் ஒன்றாக இருக்கிறது. பார்த்து கொண்டிருந்த நபி தோழர்களுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. இரண்டு பேரும் இரண்டு விதமான விடயங்களை சொல்கிறார்கள். ஆனால் நபிகளாரோ விடையை ஒரே விடையாக சொல்கிறார்கள். என்ன காரணம் என்று சொல்லி நபிகளாரத்திலே கேட்டுவிட்டார்கள்.
யா ரசூலல்லாஹ், அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுதும் நீ உண்மை சொல்லிவிட்டீர் என்று சொன்னீர்கள், எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற பொழுதும் நீ உண்மை சொல்லிவிட்டீர் என்று சொன்னீர்களே, இதனுடைய மர்மம் என்ன என்று கேட்கிறார்கள். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னார்கள், நான் ஒரு நிலக்கண்ணாடி போன்றவன். ஒரு கண்ணாடி முன்னாலே நின்று கொண்டுதான் ஒருவர் தன்னுடைய முகத்துடைய அழகை, ஆடையுடைய அழகை, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிறைவு செய்கிறார், சரி செய்கிறார். அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய நிறைவான வாழ்விலே வைத்து அவர் வாழ்வை பார்க்கிறார், அந்த கண்ணாடியிலே பார்க்கிறார், அவருடைய குறையை நிறைவு செய்கிறார், அதனை வெற்றி காணுகிறார். அதனாலே தான் என்னோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்திலே எழுகிறது, வாயிலே வெளிவந்தது. அதனாலே தான் நீங்கள் சொல்வது உண்மை என்று சொன்னேன். ஆனால் அபூஜஹில் அப்படி அல்ல. அவன் தன்னிடத்திலே உள்ள குறையை சொல்லுவது கிடையாது, தான் நிறைவு பெற்றவன் என்று சொல்லுகிறான். ஆனால் கண்ணாடியிலே தான் குறைவு இருக்கிறது. என் முகத்திலே கருப்பு புள்ளை இல்லை, என் நெற்றியிலே கருப்பு புள்ளை இல்லை, கண்ணாடியிலே தான் கருப்பு புள்ளை இருக்கிறது என்று கண்ணாடியை குறை சொல்லுவதனால் அவன் சொல்லுவது உனக்கு சரிதான் என்ற அமைப்பிலே தான் அந்த பதிலை சொன்னேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், உலகத்திலேயே நாம் எல்லாம் இப்பொழுது 20 நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலே இருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்திலே தோன்றிய தலைவருடைய பெரிய பெரிய வரலாறுகளைத்தான் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள், வரலாறாக சொல்லுகிறார்கள். ஆனால் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய சிறிய விடயங்கள், எப்பொழுது சிரித்தார்கள், எத்தனை தடவை சிரித்தார்கள், அவருடைய மடியிலே எத்தனை சிறு குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் சிறுநீர் கழித்திருக்கிறார்கள், எந்த வாகனத்திலே சென்றார்கள், எத்தனை அந்த ஒட்டகம் எப்படி பறந்தது, பின்னால் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி உள்ள அனைத்து விடயங்களும் பொறிக்கப்பட்ட சரித்திரமாக்கப்பட்ட ஒரே ஒரு நபர் இருப்பார் என்று சொன்னால் அது நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அதனாலே தான் ரபியுல் அவ்வல் மாதத்திலே அவரை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது, மக்களுக்கு உணர்வு ஊட்டப்படுகிறது, போதனை செய்யப்படுகிறது. அந்த அமைப்பின் ஒரு பகுதி தான் இங்கே நடைபெறுகின்ற முப்பர் விழா என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தினுடைய தலைவர்கள், உலகத்தினுடைய அறிஞர்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு கோணத்திலே வைத்து பார்க்கிறார்கள். சிலர்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைந்தது என்று பார்க்கிறார்கள், வெற்றியை சொல்லுகிறார்கள். சில பேர் சமூக வாழ்வை எப்படி இருக்கு என்று சொன்னார்கள், வேறு சிலரோ ஆத்மீக வாழ்வை பற்றி சொல்லுகிறார்கள், இன்னும் சிலரோ சமுதாயத்திலே வேற்றுமையுடைய தன்மையை எப்படி அவர் கலைந்தார் என்பதை பற்றி உள்ள அழகான சிந்தனையின் பக்கம் பார்க்கிறார்கள். எல்லாவற்றிலும் பார்த்தால் ஒவ்வொரு அறிஞர்களும் தாம் பெற்ற அந்த அறிவை வைத்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பரிசீலித்து சிறந்த முறையில் பார்க்கின்ற பொழுது அனைத்திலும் வெற்றி கண்ட ஒரே ஒரு மகான் தான் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். எவ்வளவுதான் நாட்டிலே சேவை செய்தாலும், எவ்வளவுதான் பாடுபட்டாலும், சமுதாயத்துக்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்நாளாக இருக்கட்டும், செலவு செய்தாலும் நம்மளுக்கு ஒரு எதிரி இருக்கத்தான் செய்வான். அந்த எதிரி வாய் தொடர்ந்து பேசாவிட்டாலும் நம்மளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவரை பற்றி தெரியுமா என்று கேட்டால் அவரா அப்படி என்று சொல்லி ஒரு கேள்விக்குரிய போட்டுடுவான். இவரை பற்றியா கேட்கிறீங்க என்று சொல்லி எதிர்ப்பை வெளிப்படுத்தாமல் வார்த்தையின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லி விடுவான். ஆனால் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் எதிரிகள் கூட நச்சாட்சி பத்திரம் கொடுத்த வரலாறை குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்களிலே நிறைய குர்ஆன் ஓதுவார்கள். அந்த குர்ஆனுடைய ஓசை, அந்த குர்ஆனுடைய கருத்து ஆழத்தை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், விசேஷமாக அபூஜஹில் போன்ற எதிரிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு மறைவிலே இருந்து கொண்டு, அந்த கார் இருளிலே இருந்து கொண்டு அந்த ஓசையை கேட்பார்கள். கருத்து ஆழத்தை அவர்கள் செவி சாய்த்து அதிலே மூழ்கி விடுவார்கள். ஒரு நாள் திடீரென அஹ்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியார் பின்னாடி இஸ்லாத்திலே வந்து விட்டார். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்தார். அவர்களும் அபூஜஹிலும் திடீரென சந்தித்தார்கள். அஹ்னஸ் கேட்கிறார், நீமா வந்த என்று சொல்லி இந்த முஹம்மதுடைய சொல்லை கேட்க, அவருடைய திருமறையின் ஓதலை கேட்க
நீமா ஒளித்திருந்து வந்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அபூஜஹல் அதே கருத்தை இடத்துல கேட்கிறார். அந்த அஹ்னஸ் என்பவர் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை பற்றி அபூஜஹல் இடத்துல கேட்கிறார். மா ரஅயுக ஃபீ அபூஜஹல், அபூஜஹலே நீ எதிரி, ஆனால் முஹம்மதை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட பொழுது அபூஜஹல் அழகான முறையில் சொன்னார், மா கதப முஹம்மதுன் கத்து, முஹம்மது ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். முஹம்மது ஒரு நாளும் செய்ய மாட்டார், பொய் சொல்லவே மாட்டார். இதனை குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுகிறது. கத் நஅலமு இன்னஹு லயஹ்திக அல்லதி, முஹம்மது நீங்கள் பொய்யர் உண்டோ கெட்டவர் உண்டோ யாருமே சொல்வது கிடையாது. நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் எங்க குலத்திலிருந்து வரவில்லையே, எங்கள் கௌரவத்திற்கு அது பாதகமாக அமைகிறது என்பதனாலே தான் அதனை சொல்லுகிறார்கள். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே வந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு அற்புதங்களை காட்டி தான் ஒரு நபி என்பதை சொன்னார்கள். ஆனால் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மக்களே என்னுடைய 40 வருடத்துடைய வாழ்நாளை பாருங்கள், வயசை பாருங்கள், 40 வருடம் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், ஒரு கரை படிந்த ஒரு நிகழ்வை கூறுங்கள், ஒரு கரை படிந்த ஒரு நிகழ்ச்சியை கூறுங்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அத்தனை பேரும் வாய்மூடி இருந்தது. இதுதான் பெரிய அற்புதம் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படியான ஒரு நபியுடைய வரலாற்றை பேசுகின்ற ஒரு அருமையான இடம்தான் இந்த மீலாதுடைய இடம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர் ஒரு கருத்தை கூறுகிறார். பல அறிஞர்கள் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர் கூறுகிறார், தக்க சமயத்திலே தக்க முடிவுகளை எடுத்து யாருமே பிரச்சனை இல்லாத மாதிரி நடக்கக்கூடிய புத்தி சாதுரியமான ஒரு மனிதர் தான் முஹம்மது என்று கூறுகிறார். அது மாத்திரமல்ல, சமய நல்லிணக்கணங்களை சமய விடயங்களை சொல்லுகின்ற விஷயத்திலே அந்த மக்களை சமாதானப்படுத்துவதிலே முன்னணியா நிற்பார் முஹம்மது தான். இங்கே சமய நல்லிணக்கம் சம்பந்தமான ஒரு விழாவுடைய பகுதி இருக்கிறது. உண்மையாகவே போற்றக்கூடிய ஒன்றுதான். இன்று நேற்று அல்ல, பன்னெடுங்காலமாக மீலாது விழா நடக்கிறது. அயல் நாடான பாரதத்திலே நடக்கிறது. அங்கெல்லாம் மீலாதிலே பேச வருபவர்கள் கலைஞர் கருணாநிதியா இருப்பார், காந்திஜியா இருப்பார், பெரியாராக இருப்பார், இவர்கள் தான் பேசுவார்கள். காரணம், அன்றிலிருந்து உலகத்திலே சமய நல்லிணக்கம் வேணும் என்பதை உறுதியான முறையிலே கூறியவர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அந்த பெரியவர்கள் உணர்ந்திருந்தார்கள். நம்ம எல்லாம் வரலாறு படித்திருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்றார்கள். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு போனார்கள். ஹிஜ்ரத்துடைய படிப்பினை இருக்கிறது. ஆழமாக சிந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய படிப்பினை பெறக்கூடிய விடயங்கள் அந்த ஹிஜ்ரத்திலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் போய் அங்கே மாற்று மதத்தவர்கள் இருந்தார்கள். முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கையில் ஆட்சி இருந்தாலும் கிட்டத்தட்ட 80 நிபந்தனை கொண்ட ஒரு விடயத்தை எழுதினார்கள். அதிகமான விடயங்கள் இன மக்களை மாற்று மதத்தவர்களை காப்பாற்றுகின்ற அவருடைய மனங்கள் புண்படாத அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு சமாதான விடயமாகத்தான் அந்த அருமையான திட்டம் இருந்தது என்பதை வரலாறு தெளிவாக சொல்கிறது. நஜரா நாட்டிலே கிறிஸ்தவர் வாழ்ந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நஜரா நாட்டிலே வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் ஒலிவு மரத்துக்கு கீழே நிறைய இடம்பெறக்கூடிய அந்த இடத்திலே குடியிருக்கக்கூடிய மக்கள், அந்த கிறிஸ்தவ தலைவர்கள் யாராவது இந்த இடத்துடைய ஆளுநராக கவர்னராக இருந்தால் அவரை விட்டுவிடுங்கள், யாரும் அவரை அகற்ற வேண்டாம். ஆகவே அவர்களுக்குரிய பாதுகாப்பை கொடுங்கள். மகன் இஸ்லாத்திலே இருக்கிறார், தாய் மாதா கோவிலுக்கு செல்கிறார். மாதா கோவிலுக்கு கூட்டி செல்ல மகன் வேண்டும், இல்லது வேற உதவி வேண்டும். மகனை அழைக்கின்ற பொழுது இஸ்லாத்திலே உள்ள அந்த மகன் தன்னுடைய தாயை அந்த வணக்க வழிபாட்டுக்கு கூட்டி செல்லட்டும், அந்த ஒற்றுமையை இஸ்லாம் உருவாக்கி வைக்கட்டும் என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே ரசூலுல்லாவை பற்றி போற்றுவது சிறப்பா இல்லையா என்பதுதான். ரசூலுல்லாவுடைய ஒரு இடம் இருக்கிறது தெரியுமா? தக்க சமயத்தில் சரியான முறையை காட்டி மக்கள் மத்தியிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் எல்லாம் அறிந்த உண்மை, நபி அவர்களுடைய 35வது வயது, திருமணம் கூட, அதாவது இஸ்லாத்துடைய ஆரம்பம் கூட வரவில்லாத ஒரு காலம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்திலே கஅபா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது.
இடித்து புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட காலம். அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற ஹஜருல் அஸ்வது கல்லை வைக்க வேண்டும். அது ஒரு மகத்துவமான கல். அதை வைத்தவர்கள் பெருமையாக பேசப்படுவார்கள் என்பது அந்த அரபியர்களுக்கு தெரியும். அதனால அத்துணை கூட்டத்தார்களும் தாங்கள் வைக்க வேண்டும், தங்களுடைய குடும்ப தலைவன் வைக்க வேண்டும் என்றெல்லாம் அதாவது கரகோஷமிட்டு அதற்காக வேண்டி சில சண்டைகளும் வர ஆரம்பித்தது. இறுதியாக நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைப்பதாக அந்த காபாவுடைய தலைவர் மூலமாக முடிவு செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் எனக்கு மட்டும் உரித்தான ஒன்றை நான் செய்யலாம் என்று செய்திருக்கலாம். முடியவில்லை. ஒரு வெண்ணிற துணியை எடுத்து கல்லை அதிலே வைத்து சொன்னார்கள், யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அத்தனை பேரும் தூக்குங்கள் என்று சொல்லி அனைவர்களையும் தூக்க வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே கல்லை வைத்தார் என்று சொன்னால் என்றுமே பேசப்படுகின்ற ஒரு அக்கியத்தை, ஒரு சமாதான ஒற்றுமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே காட்டி வைத்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சுருக்கமான சில விடயங்களை மாத்திரம் சொல்லிவிடுகிறேன். இங்கே குழந்தைகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடசாலைகளிலே சிறுவர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. வருடத்தில் ஒரு நாள் சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு நாளையில ஆடல் பாடல் இனிப்பு திண்டத்தை பண்டத்தை கொடுத்து விடுவார்கள், சில பரிசு பொருட்களை கொடுத்து விடுவார்கள். அன்றோடு சிறுவர்களுடைய அந்த பகுதி முடிந்து விட்டது. அது அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிறுவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், சிறுவர்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்று உறுதியாக சொல்லி வைத்தார்கள். எல்லா நாளும் சிறுவர்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே அழகான முறையிலே சொல்லி வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே பல பேர் இருக்கிறார்கள். ஒரு குழந்தை அங்கே வருகிறது, சற்று முற்று பார்க்கிறது. தன்னுடைய தந்தை அங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை கண்டவுடன் தந்தையின் இடத்திலே போகிறது. அந்த தந்தை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார். அந்த தந்தையார் அந்த குழந்தை தன் மடியிலே வைத்து விட்டார். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பின்னால ஒரு குழந்தை வருகிறது. அந்த குழந்தை வைத்து சற்று முட்டும் பார்த்து அதே தந்தையுடைய பிள்ளை தான். அங்கே செல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளையை என்ன செஞ்சாங்க, அந்த தந்தையார் தரையிலே இடிப்பாட்டினார்கள். இதையெல்லாம் நோட்டமிட்டுக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅல்லா ஃபஹதகல் உஹ்ரா, உட அனைத்து துணை எங்க போச்சு? ஏன் ஒரு குழந்தையை ஒரு துணையிலே வைத்திருக்கிறேன், மற்ற துணையை மற்ற பிள்ளைக்கு கொடுத்த கூடாது என்று உறுதியான முறையிலே சிறுவர் நிகழ்ச்சியை, சிறுவருடைய வரவேற்பை சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, அதாவது ரபீ என்பவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு பல குழந்தைகள் இருக்கிறார்கள், ஒரு குழந்தைக்கு நான் அன்பளிப்பு கொடுக்க நினைக்கிறேன், அதனால நீங்கள் சாட்சியாருங்கள் என்று சொல்லி என் மனைவி சொல்லுகிறாள், உங்களை நான் சாட்சியா வைக்கிறேன் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அடுத்த குழந்தைக்கு கொடுக்கிறேன் இல்லையா? இல்ல, கொடுக்கல. இந்த அநியாயத்துக்கு சாட்சியா இருக்க நான் இல்லை. எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரியே நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை அழகான முறையை வழிகாட்டினார்கள். இந்த அமைப்பிலே தான் சொன்னார்கள், குழந்தைகளை கண்ணியப்படுத்துங்கள், பிள்ளைகளை. என்ற உலகத்தில் அல்லாஹ் தந்த சொத்துக்களில் குழந்தை பாக்கியம் இருக்கிறது, அப்பரியான சிறப்பானவர். அந்த குழந்தை பாக்கியத்தை குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது தெளிவாக சொல்லுகிறது, யஹபு லிமன் யஷாஉ இனாதா. சில பேருக்கு நாங்கள் ஆண் குழந்தையை பெண் குழந்தையை இரண்டும் கலந்த நிலைமையிலே நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்கிறோம். சும்மா கொடுக்கிறோம் சொல்லல, நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்லவில்லை. ஹிபத் என்று சொன்னால், அரபி சொல்லில ஹிபத் என்று சொன்னால் அன்பளிப்பு. ஆகவே நான் குழந்தை பாக்கியத்தை நாடினவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன். அந்த குழந்தையை வளர்ப்பது, அந்த குழந்தைகளுக்கு உரிய அறிவுரைகளை சொல்லுவது, முறையாக சொல்லுவது ஒரு பெற்றோருடைய கடமை, ஆசான்களுடைய கடமை என்பதை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். அந்த அமைப்பின் பின்னணியிலே தான் குழந்தைகளுக்கான பரிசளிப்பு விழா இங்கே நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் பரிசளித்து சிறப்பித்திருக்கிறார்கள், பரிசளித்து சிறப்பிருக்கிறார்கள். அபூ முன்திர் என்ற ஒரு சஹாபிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களும் இருக்கிறார். கேட்கிறாங்க, ஐயுல் ஆயத்தி அஃதல், எந்த ஆயத்து சிறப்பானது என்று சொல்லி. அல்லாஹு வ ரசூலு ஆலம், அல்லாஹ் தான் அறிவான், ரசூலும் தான் அறிவாங்கன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் அபூ முன்திர் சொல்லுகிறார், ஆயத்துல் குர்சி என்று சொன்னார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதுகிலே தட்டி அல்லாஹ் உங்களுக்கு அறிவை தருவானாக. சில இடங்களிலே குழந்தைகளுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். ஸலாத்திலே வந்தவர்களுக்கு பரிசு வழங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர் எப்படி சொன்னார் என்று சொன்னால், நான் முஹம்மதத்திலே போனேன், இன்னல்லாஹ யூதி ஜஸாஅன் லா யக்ஷல் ஃபக்ர். அவர் எங்களுக்கு அள்ளித் தருகிறார், ஆனால் அவருக்கு ஏழ்மை வறுமை என்று பயப்படவில்லை. இப்படியெல்லாம் பரிசு வழங்கி எங்களை மகிழ்விக்கிறார். அந்த அருமையான பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார்கள். இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த அமைப்பிலே இந்த நிலையம் செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு ஒரு சிறப்பான விடயம். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக சில விடயங்களை சொல்லி முடித்து விடுகிறேன். நம்மளுக்கெல்லாம் தெரியும், இனவேத்தை பேசுகிறோம். நிச்சயமாக முஸ்லிம்களாவாய் நாங்கள் சாதாரணமான அல்ல. எங்களுக்கு பிறந்தது முதல் கபருக்கு போகும் வரைக்கும் ஒரு சிறப்பான நிலைமை இருக்கிறது. அந்த அமைப்பிலே முஸ்லிம்கள் தாய் நாட்டுக்காக வேண்டி, தாயினுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்ட வரலாறு உலக முறையிலேயே சிறப்பாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்லுகிறேன், அயல் நாடான இந்தியாவிலே உங்களுக்கெல்லாம் தெரியும், காந்திஜி, மகாத்மா காந்தி என்று சொல்றாங்க. காந்தி அஹிம்சை போராட்டத்தை வெள்ளையனே வெளியேறு என்று நாட்டுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி சொன்னவர். அவரோடு இணைந்து தாய் நாட்டை விருப்பம் கொண்ட, ரசூலுல்லாஹ்வுடைய அருமையான அந்த ஹதீஸ்களை மனதில் கொண்ட, தாய் நாட்டை விரும்புவது இஸ்லாத்தில் உள்ளது என்பதை உறுதி கொண்ட அருமையான முஸ்லிம்கள் பாடுபட்டது மாத்திரமல்ல, அந்த காந்திக்கு மகாத்மா காந்தி பட்டம் கொடுத்தது யாருமா? அக்காலத்தில் இருந்த பாக்கியாத்து சாலிஹாத்துடைய சிறப்பு மிக்க உலமாக்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உலமாக்கள் தான், அன்றைய உலமாக்கள் தான் காந்தி அடியார்களுக்கு மகாத்மா என்ற சிறப்பு பட்டத்தை கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த காந்தி அடிக்கின்ற ஆடை இருக்கிறது, எல்லாரும் சொல்லுவாங்க கதர் ஆடைம்பாங்க. அது கதர் என்பது அல்ல, அது திரிச்சு கூறப்பட்ட ஒரு சொல், கதுருன். அதாவது அந்த காலத்தில் மௌலானா ஜௌஹர் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாட்டுடைய தலைமைத்துக்காக வேண்டி சுதந்திரக்காக வேண்டி பாடுபட்டார்கள். இந்த இந்தியாவிலே சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் நான் வாழமாட்டேன், என்னை அடக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் தான் அந்த மௌலானா அவர்கள். அவருடைய தாயார் ரமலானுடைய காலத்தில், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரமலானுடைய பிந்தின 10, அதாவது 21, 23, 25 லைலத்துல் கத்ருடைய அடையாளங்கள் சொல்லக்கூடிய அந்த காலத்தில், அந்த நாட்களில் தன்னுடைய கையினால் புடவையை நெய்து மகாத்மா காந்திக்கு கொடுத்து சொன்னார்கள், இது கத்ருடைய ஆடை. கத்ருண்டா என்ன? லைலத்துல் கத்ரை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஆடை என்று கொடுத்த அந்த ஆடை தான் இன்றைக்கு கதர் என்ற பெயரிலே வெளிவந்திருக்கிறது. இவை அனைத்தும் மாற்று மதத்தவர்களோடு சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், குடும்ப நிலை எப்படி பேண வேண்டும் என்பதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாடம் என்பதனை மறந்துவிடாது. அந்த அமைப்பிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த வழிகாட்டலுக்கும் ஆலோசனைக்குமான இந்த நிலையம் நான் பார்த்த அளவு கிட்டத்தட்ட 8 வருஷமாக செய்கிறாங்க. அதை விட ஒரு பன்மடங்கு என்ன தெரியுமா? ஏழைகள், படிக்கின்ற மாணவர்கள், வறுமையிலே உணரக்கூடிய மாணவர்களுக்கு அவருடைய படிப்புக்குரிய செலவுகளை ஓரளவு, ஏழைகளுக்கு ஓரளவு இயன்ற அளவு கொடுத்து உதவி செய்கிறார்களே, இது ஒரு சிறப்பான விடயம். ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி இதோட முடிச்சிடும். உதுமா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சிரியா நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க, பெரிய கோடீஸ்வரர். எப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை பெற்று சொல்லி கண்ட பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சிரிச்ச முகத்தோடு ரசூலுல்லாஹ் அனுப்புவாங்க. ஆனா அன்றைக்கு அனுப்பக்குள்ள ரசூலுல்லாஹ்வுடைய முகம் நல்ல மில்ல, கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு. ஹுதைபத்துல் யமானி சாஹிபு சிர், ரசூலுல்லாஹ்வுடைய அனைத்து ரகசியங்களையும் அறிந்தவர் அவர்தான். எந்த அளவுக்கு ரகசியம் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஜனாசாக்கு போனா தான் இவர் போவார், அவர் நல்ல வேலை செஞ்சாதான் இவர், அந்த அளவுக்கு ஒரு இரகசிய நண்பராக இருந்தவர் தான் ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. சுமார் 4 மாதங்கள் சென்று விட்டது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அதான் ரசூலுல்லாஹ் போகும் பொழுது அந்த ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, ஹுதைபத்துல் யமானி, யா ரசூலல்லாஹ், எல்லா நாளும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை சந்தோஷமா அனுப்பி வைப்பீங்க சிரிச்ச முகத்தோட, இன்றைக்கு உங்களோட முகம் சரியா அமையல, என்ன காரணம் கேட்டாங்க. இல்லை, எனக்கு ஒரு கவலை அளிக்குது, சில நேரங்கள் அவர் திரும்பி வர மாட்டாரு, அங்கேயே வஃபாத்தாகிடுவாரோ என்ற ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
சுமார் 4 ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னா நடக்கத்தான் செய்யும், அதுதான் வளமை. 4 மாதமாகி விட்டது. மீண்டும் அந்த வியாபார கூட்டம் சிரியாவில இருந்து மதீனா நோக்கி வருகிறது. அதிலேயும் அப்துர் ரஹ்மான் திரும்பி வருகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ், 4 மாதத்துக்கு முன்பதாக இவருடைய நிலைமை இப்படி என்று சொன்னீர்கள், மின்னா திரும்பி வருகிறாரே, என்ன காரணமோ தெரியவில்லை. நேரடியாகவே அவரிடத்திலே கேட்டுக்கொள்வோம். அவர் வருகின்ற பொழுது மேலதிகமா 3 பெண் மக்கள், அதாவது பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகளிடத்திலே கேட்டார்கள், உங்களுக்கு என்ன நடந்துச்சு? சொன்னார்கள், உதுமான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதாவது இந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே தான் எங்களுடைய வியாபார கூட்டம் உணவு வாங்கி சாப்பிடுவது. பொதுவாக உணவு வாங்கி சாப்பிடுறது இந்த வீட்டில் தான். ஒரு நாள் அங்கு சென்றோம். அந்த தாயார் அழுத வண்ணமாக இருக்கிறார். என்னம்மா அழுதுறீங்கன்னு கேட்டா தாயார் சொன்னாங்க, 3 பிள்ளைகள் இருக்குது, குமர்கள், வயசு போய்கொண்டிருக்கு, நாங்கள் எல்லாம் ஏழைகள், அதனால யாருமே முன் வந்து திருமணம் செய்வதாக தெரியவில்லை, அந்த கவலை தான் என்று சொன்னார் அந்த தாயார் அவர்கள். உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. வியாபார கூட்டத்தில் பல பேர் இருந்தாங்க. 3 பேரை தெரிவு செய்து 3 பேரையும் திருமணம் செய்து சந்தோஷமாக வரும் சொன்னாங்க. அந்த சமயத்தில் அதாவது ஒவ்வொரு பெண்மணியும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு வார்த்தையும் அதான் முக்கியமான வார்த்தை. ஒவ்வொரு பெண்மணியும் சொல்லுகிறது, யா அல்லாஹ், இந்த உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக எங்களுக்கு வாழ்க்கை கிடைத்தது. எங்களுடைய வாழ்க்கையிலே 30 வருடங்களை அந்த உதுமானுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னார். 3 பிள்ளைகளும் 30 வயசு, 3 பிள்ளைகளும் 30 வருடங்கள் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு என்று சொன்னால் அவர் திடீரென மௌத்தாவல்ல, மீண்டும் வந்து கொஞ்சம் காலம் வாழ. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், பிறருடைய துன்பத்தை அறிந்து, பிறருடைய மனவேதனை அறிந்து உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவிதான் நம்மளை எல்லாம் ஒரு வெற்றிகரமான நிலைமைக்கு ஆக்கும் என்பதனை நிறைய வரலாறு இருக்கிறது. அந்த அருமையான பக்குவத்தையும் சிறப்பையும் செய்கின்ற ஒரு நிலையம்தான் இந்த வழிகாட்டல் நிலையம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்றேன் தெரியுமா? சில பேர் சொல்றாங்க, ஷாஜா மௌலைக்கு தேவையாகும் இந்த விழா வைக்கிறதுக்கு, இல்லை அவரோடு சேர்ந்தாக்களுக்கு வைப்ப நினைப்பாங்க தான். அப்படி அல்ல. சமுதாயத்தில் நம்மளால செய்ய வேண்டியது என்ன? அதாவது ஒரு காலத்தில் அறிஞர் கெனடி சொன்னார், அதாவது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கெனடி சொன்னார், நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சீங்க என்பதை யோசித்து பாருங்கள். சமுதாயம் உங்களுக்கு என்ன நன்றி செஞ்சுட்டு பார்க்க வேணாம், நீங்க சமுதாயத்துக்கு செஞ்சதை நினைப்பாருங்கள், குறை இருந்தால் செய்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை சொன்னார். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால தெளிவாக சொன்னார்கள். அந்த அமைப்பினுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த அருமையான நிலையம், உலமாக்களுடைய இந்த விடயம் சிறப்பாக அமைய வேண்டும். தாய்மார்கள், சகோதரிகள், உங்களால் இயன்ற அளவு இதற்காக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உங்களுடைய மாணவர்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் இவரோடு ஆலோசித்து என்ன அமைப்பை செய்ய முடியுமோ அந்த அமைப்பை செய்ய வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மேலான நல்லருளையும் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பையும் என்றென்றும் எங்களுக்கு தந்தருள்வானாக என வேண்டி என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு மிக அழகாக அந்த சொற்பொழிவினை ஆற்றி சென்றார்கள். கம்பஹா மாவட்ட கஹட்டோவிட்ட ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய முன்னாள் தலைவர், ஓய்வு பெற்ற ஆசிரியர், எமது நாட்டினுடைய முஸ்லிம்களின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக இருக்கின்ற கொழும்பு சம்மாங்குட்டை பள்ளிவாயிலினுடைய பிரதம ஹத்தீப், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை பிரிவிலே சிரேஷ்ட விஷேட பேச்சினை வழங்குகின்ற எங்களது அன்புக்குரிய ஹசரத் அல்ஹாஜ் மௌலவி ஏஎம் அப்துல் சலாம் ஃபலாஹி ஹசரத் அவர்கள் அந்த உரையினை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த வேளையில் நாம் அவர்களுக்கு விஷேடமாக நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த அம்சத்தை